இந்த வயசுல இந்த ட்ராமா தேவையா பாஸ்? ஒழுங்கா போய் பணம் சம்பாதிச்சு நிம்மதியாக வாழ பாருங்க. சும்மா ஒரே ஒரு வரி தான். ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியாவே இதுதான் சூடாக விவாதிக்க வச்சுட்டு இருக்கு. வணக்கம் நண்பா. த்ரிஷா சமீபத்தில் போட்ட அந்த ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. மேலோட்டமாக பார்த்தா அது ஏதோ ஒரு சாதாரண தத்துவம் தான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைமிங் கணக்கை கொஞ்சம் நம்ம கவனிச்சோங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றிடும். அது என்ன கணக்குன்னு பார்ப்போமா? வாங்க. விஷயம் என்னென்னா, கடந்த சில நாட்களாக இணையத்தில் ஒரு செய்தி காட்டு தீயாக பரவிச்சு. விஜய் சங்கீதா தரப்பில் விவாகரத்து மனு திரும்ப பெறப்பட்டதா தகவல்கள் வந்துச்சு. அப்பாடா, பிரச்சனை முடிஞ்சதுன்னே ரசிகர்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நிஜமான த்ரில்லரே இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த நியூஸ் இணையத்தில் ட்ரெண்டான அடுத்த சில மணி நேரத்திலேயே த்ரிஷா கிட்டே இருந்து இப்படி ஒரு அதிரடி போஸ்ட் வருது. அது என்னன்னா, அவங்க யாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் அந்த போஸ்ட் வெளிவந்த டைமிங் இருக்கே, அதுதான் இப்போ சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய புயலையே கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரசிகர்கள் மத்தியில் 3 விதமான சந்தேகங்கள் ரொம்பவே வளர்த்துட்டு வருது. அது என்னென்னா, இவ்வளவு நாள் கழித்து திடீர்னு வழக்கை வாபஸ் வாங்குறேனே ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு சங்கீதா தரப்பில் பார்த்து தான் த்ரிஷா மறைமுகமாக சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பேரும், அதுக்கப்புறமா இல்லை, தேவையில்லாமல் இந்த பிரச்சனையால் என் பேருக்கும் நிறைய பாதிப்பு வந்திருக்கு அப்படின்ன மாதிரியும் கொஞ்சம் பேர் பேசிட்டு வராங்க. இந்த ரெண்டுமே இல்லை, இவங்க 2 பேருமே இல்லை பாஸ், சம்மந்தமே இல்லாமல் த்ரிஷா பேரை இழுத்து வச்சு கதை கட்டுற யூடியூப் சேனல்களுக்கும் ட்ரோலர்களுக்கும் தான் த்ரிஷா கொடுத்த பதில் அப்படின்னு இவங்களுடைய ஸ்டோரியை வச்சு நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு வராங்க. இது எது உண்மைன்னு த்ரிஷா வெளிப்படையாக சொல்லலைனாலும் மக்கள் அவங்க கவனத்தில் இந்த வச்சு லிங்க் பண்ணிட்டு தான் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே சினிமா உலகத்தில் எது உண்மை எது வதந்தின்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியாத்துலேயும் பேசுகிறத எதையுமே நம்மளால் கிளாரிஃபை பண்ண முடியலை. ஆனால் த்ரிஷா சொன்ன அந்த விஷயம் உண்மையிலேயே யோசிக்க வைக்குது தானே. எந்த வயசாக இருந்தாலும் தேவையில்லாத ட்ராமாவை விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும் தான். சரி, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுதுன்னு, த்ரிஷா போட்ட இந்த போஸ்ட்டு விஜய்க்கா சங்கீதாவுக்கா இல்லை தேவையில்லாமல் வதந்தி பரப்புகிற ட்ரோலர்களுக்கானே உங்கள் மனசில் பட்டதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.